ஐயப்பா சுவாமி ஐயப்பா நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா வந்த பாச இருளால் பாதை தெரியவில்லை கண்ணிருந்து மொழியை காண முடியவில்லை வந்த பாச இருளால் பாதை தெரியவில்லை கண்ணிருந்து மொழியை காண முடியவில்லை இன்னும் ஏனோ ஐயா இரக்கம் காட்டவில்லை இன்னும் ஏனோ ஐயா இரக்கம் காட்டவில்லை எந்த நிதய தீபம் நீதான் ஏற்றி வைக்க வேண்டும் எந்த நிதய தீபம் நீதான் ஏற்றி வைக்க வேண்டும் சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா வேண்டி உன்னை போற்றவில்லை ஐயா புகழை வேண்டி மாலை சூட்டவில்லை ஐயா பொன்னை வேண்டி உன்னை போற்றவில்லை ஐயா புகழை வேண்டி மாலை சூட்டவில்லை ஐயா மோட்சம் வேண்டும் என்றும் கேட்கவில்லை ஐயா மோட்சம் வேண்டும் என்றும் கேட்கவில்லை ஐயா முகமலர்ந்து நீ என் மனதில் சாந்தி அருள வேண்டும் முகமலர்ந்து நீ என் மனதில் சாந்தி அருள வேண்டும் சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா கண்களில் உந்தன் காட்சி தெரிய வேண்டும் காரினிலும் தேவன் கானம் நிறைய வேண்டும் கண்களில் உந்தன் காட்சி தெரிய வேண்டும் காரினிலும் தேவன் கானம் நிறைய வேண்டும் உயிரின் மூச்சிலும் ஒலி முழங்க வேண்டும் உயிரின் மூச்சிலும் ஒலி முழங்க வேண்டும் உள்ளமுணர்வில் எல்லாமை என் அருள் விளங்க வேண்டும் உள்ளமுணர்வில் எல்லாமை என் அருள் விளங்க வேண்டும் சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா Swami
சரணம் ஐயப்பா. தாத்தா, உங்க தலைமையில பூ இருக்கு. அப்படியா? பாருங்க, இவ்வளவு பூ. உங்க தலைக்கு நீங்களே பூஜை பண்ணிக்கிட்டீங்களா? இல்லம்மா, என் மனசும் உயிரும் தான் பூஜை பண்ணுச்சு. அப்படியா? ஆமாமா. அப்பா, இவங்க எல்லாம் ஐயப்ப சாமி பக்தர்கள். வாங்க வாங்க வாங்க. சாமி சரணம். சுவாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம். சுவாமி சரணம். சாமி சரணம். நம்ம நாட்டுல பல இடங்கள்ல இருந்து நம்ம வீட்டுக்கு பூஜை செய்ய வந்திருக்காங்க. ஆஹா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சுவாமி, எங்க ஜென்ம பாவங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு. இதுவரைக்கும் இப்படி ஒரு சிறப்பான பூஜையை நாங்க பார்த்ததே இல்ல. சபரிமலைக்கு நேர்ல போய் ஐயப்பனை தரிசனம் பண்ண ஒரு திருப்தி கிடைச்சிருக்கு. எல்லாம் அந்த ஐயப்ப சாமி கருணை. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அந்த பகவான் கருணை மட்டும் இருந்துட்டா நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். எல்லாத்தையும் அவன் நடத்துவான், எந்த குறையும் இல்லாம. அப்பா, இவரு மைசூர்ல இருந்து வந்திருக்காரு, இவர் கல்கத்தால இருந்து வந்திருக்காரு, இவர் விஜயவாடால இருந்து வந்திருக்காரு, இவர் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்டின் பல பகுதியில இருந்து பல மொழி பேசுறவங்க எல்லாரும் ஐயப்ப சாமி கோலத்துல என் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேன். இந்திய நாட்டு மக்கள் எல்லாரையும் ஒரே நோக்கத்தோட ஒண்ணு சேர்த்தது பகவான் ஐயப்பனோட சக்தி. சுவாமி, ஐயப்பனே இந்த வீட்டுல இருக்கிறதுனால நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயம் நடக்கும். நாங்க வரோம் சுவாமி. எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போங்க. ஐயப்ப பக்தர்கள் விருந்தாளிகளா வர்றது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க எல்லாம் பிரசாதம் வாங்கிட்டா அது எனக்கு புண்ணியமா இருக்கும். இவ்வளவு பெரிய வார்த்தை எதுக்கு சுவாமி? சுவாமி, பிரசாதம் தயாராயிடுச்சு, எல்லாம் சாப்பிட போலாம். வாங்க வாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. கன்னிமூல மகாகணபதி பகவானே சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. ரட்சகனே சரணம் ஐயப்பா. ஆபத் பாந்தவனே சரணம் ஐயப்பா. ஹரிஹர சுதன் ஆனந்த சரணம் ஐயப்பா. நயனே சரணம் ஐயப்பா. பரவர பந்துவே சரணம் ஐயப்பா. பக்தர பாந்தவனே சரணம் ஐயப்பா. சரணம் அகிலாண்ட ஐயப்பா. கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணம் ஐயப்பா. ஆபத் பாந்தவனே அநாத ரட்சகனே ஆஹா, பிரமாதமான சாப்பாடு சுவாமி. இதாங்க நம்ம பாரத தேசத்தோட பெருமை. இந்த வாழை இலை இந்திய தேசத்தின் ஒற்றுமையை சொல்லும். இந்த வாழை இலையில பரிமாறுகிற பதார்த்தங்களின் சுவை நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு மொழிகளையும் அதன் பெருமைகளையும் வெளிப்படுத்தும். இந்த சுவைக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் பகவான் ஐயப்பன் தான் காரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். சுவாமி சரணம். மாமா, இவங்க முதியோர் ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவரு ஊரமுற்றோர் ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்காரு. உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். சுவாமி, நீங்க எங்க ஆசிரமத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். உங்க முதியோர் இல்லத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 120 பேர். உங்க இடத்துல 80 பேர் இருக்கும் சாமி. மணிகண்டா, என்னங்கப்பா? ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு வாப்பா. இதோ எடுத்துட்டு வரேன். சுவாமி சரணம். சாமி சரணம். மாமா, நீங்க செய்யற இந்த தான தர்மத்துல எத்தனையோ பேர் ஆனந்தமா இருக்காங்க. உங்க மச்சினனா இருக்கிறது நான் செஞ்ச பாக்கியம். எல்லாம் ஐயப்பன் செயல். பாத்தீங்களா, எங்க இருந்தோ வந்த அனாதைக்கு இந்த வீட்டுல எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு பாருங்க. ஆனா பெத்த புள்ள உங்களுக்கு இல்ல. எப்ப பார்த்தாலும் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம். இதெல்லாம் என் தலை எழுத்து. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து வாச்சனே. எங்க போயிட்டானுங்க இவனுங்க? இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சமா தெரியல. நிறைய பணம் கிடைச்சிருச்சு. என்னடா அப்படியே கம்பெனி பாத்தீங்களா?
புடுறா. எங்க போனா உங்க பிச்சைக்காரி புத்தி போவாத உங்களை விட்டு. ஐயா ஏய், காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயில் வாசல் அம்மா அப்பா நினைச்சிட்டா கூட உங்க மூஞ்சிக்கு 10 பைசா கிடைக்காது. ஏதோ போனா போதுன்னு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துருக்க, 10,000 ஐயப்ப வேஷ்டி துண்டு வேற கொடுத்துருக்க, பத்தாதா உங்களுக்கு? போட போட. ஏய், இந்த காலத்துல பிச்சைக்காரங்க எல்லாம் பைனான்ஸ் பண்றாங்க, வட்டி கொடுக்கறாங்க தெரியுமா உனக்கு? உனக்கு வேணா கேளு, நாங்களும் தர்றோம். தக்கதி கதிஜம் தா தத்த கதி கதிஜம் தை தக் கதி கதிஜம் தத்த கதி கதிஜம் தஜம் ததன தஜனு ததிமி ததா கதஜம் சரிஜம் சரி கிட்ட தக்க தத்தித்தா தக் கதித்தா ததிகினதும் தக் கதித்தா ததிகினதும் தக் கதித்தா ததிகினதும் தாம் திதித்தை 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 தை தை திதித்தை தாம் தை தை திதித்தை தாம் தை திதித்தை தை தை திதித்தை தை 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 திதித்தை தாம் Digutaka, 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 talangutaka, tadiginatum, ta, tay, tay, jum, ta, tam, ta, tit, tam, tay, tay, jum, ta, tam, ta, tit, talang, gutalang, 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 gutay, tay, diditay, tay, tay, diditay, tay, tay, diditay. ஏங்க இது என்ன வீடா இல்ல பஜனை மடமா? இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. மெதுவா பேசு, அப்பா காதுல என்ன மெதுவா பேசு? எப்ப பார்த்தாலும் பாட்டு, டான்ஸ், கூத்து ஒரே அமக்கலமா இருக்கு. Tay katayhi, 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 tay kat takitta, 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 tam, tam, takitta, 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 tam, tam, tay tay diditay, 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 tay tay diditay, diditay, didit, tay tay diditay, tam, tay tay diditay, tam, tay tay diditay, tam. ஹலோ, சொல்லுங்க. சரி, நான் கேட்டு உங்களுக்கு போன் பண்றேன். சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமி, வித்யாதியா ஸ்கூல்ல இருந்து போன் வந்தது. சுதந்திர தினத்துக்காக நம்ம மணிகண்டனோட புரோகிராம அவங்க கேக்குறாங்க. சரி. சுவாமி சரணம். சபரிமலை வாசனே சரணம் சரணமே கேளி சந்தோஷ சங்கீத சுகராக சரிதம் கேளி. பிரணவநாதா ஜதிகளுமாட ஸ்ருதிலயம் சேர ஜதிகளுமாட ஸ்ருதிலயம் சேர தேவகான கீதராகமா சரிகமத ஸ்வரமதுர சரிகமத ஸ்வரமதுர மாயாமயநாமது மகிமாசன ஓம்கார பிரணவநாதா.
இந்திரனின் வரம் பெற்று உலகை ஆட்டி வைத்த மகிழ்ச்சியை அழிப்பாய் என்று இந்திரனும் முறையிட்டு ஹரிஹரன் சங்கமமாகி பிறந்தவன் மணிகண்டனே. தாய்க்காக புலிப்பாலை தரச் சென்ற மணிகண்டன் மகிழ்ச்சியை மறித்தழித்தான். தனித தனித தனி கரித கரித கரி ஆனீர மகனீதா மகரி தரி கரி கம கம கமத மதனி தனி கமதனித கமதனித கமதனித. தாய்க்காக புலிப்பாலை தரச் சென்ற மணிகண்டன் மகிழ்ச்சியை மறித்தழித்தான். பக்தருக்கே பக்தனவன் போதித்ததே தத்துவமே. 18 படியானது சபரிமலைதனின் சந்நிதியில் ஓம்கார பிரணவனாதா. இதயத்திலே ஐயனின் ஒளி இருக்க தேகமே சபரீசனே. மாலையை சூட்டியதும் மனதினில் தூய்மையாகி விடை கொண்டது வந்தமே. ஹரிஹர சுதன் என்றதும் பக்தனின் கண்ணீரும் மனச்சுமை மறைந்திடுமே. ஹரிஹர சுதன் என்றதும் பக்தனின் கண்ணீரும் மனச்சுமை மறைந்திடுமே. திசைகளுக்கே அதிபதி நீ, தைரியமே தருபவன் நீ. கரம் பிடித்து என்னை நடத்தும் சபரிகிரி மலை வாசனே. ஓம்கார பிரணவனாதா. ஜதிகளுமாட ஸ்ருதிலயம் சேர, ஜதிகளுமாட ஸ்ருதிலயம் சேர தேவகான கீத ராகமா. சரிகமத ஸ்வரமதுரா, சரிகமத ஸ்வரமதுரா. மாயாமயனா மது மகிமாசன ஓம்கார பிரணவனாதா. அண்ணா, என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்லம்மா, சும்மா அப்படியே வந்தேன். ஆமா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், அந்த விஷயமா என்ன முடிவு பண்ணீங்க? என்ன விஷயமாமா? ஐயோ, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அன்னைக்கு செஸ் விளையாடும்போது சொன்னாரே. ஓ, அந்த விஷயமா? மாமா, ஏற்கனவே அப்பா கிட்ட பிசினஸ்க்காக லட்சமா வாங்கி லாஸ் பண்ணிட்டேன். திருப்பியும் கேட்டா தருவாரா? கொடுக்க மாட்டாருப்பா, கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். 1 கோடி. 1 கோடியா? ஆமாமா, நம்ம லட்சுமிபதி பங்கஜம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காரு. நீங்க வந்து ஒரு சைன் போட்டா போறோம். 1 கோடி ரெடி. அது சரி, 1 கோடியை வாங்கி என்ன வியாபாரம் பண்றது? அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டேன். திருவனந்தபுரத்துல குமார் அண்ட் குமார் கம்பெனி கிரானைட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த கம்பெனில நீங்க 2 பேரும் பார்ட்னர் ஆக போறீங்க.
3 மாசத்துல 1 கோடிக்கு 10 கோடி லாபம். 10 கோடியா? அப்புறம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ்ல பறந்துகிட்டே இருக்கலாம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ். இந்த புலி Okay. வேகமா போவோம். Ready, ready. போலாமா? போலாம். ஓ ஓ புலி எப்படி போகுது? வேகமா போதா? பரவாயில்ல. ஓ ஓ நல்லா இருக்கா? எப்படி சொல்லு? எதுவும் சொல்லாம வந்தா எப்படி? ஏதாவது பேசு. மோகினி, யானை சவாரி எப்படி இருக்கு? இது யானை சவாரி இல்ல, புலி சவாரி. பகவதி, மோகினியை சாப்பிட கூட்டிட்டு வாமா. இத வந்துட்டேமா. வா மோகினி. சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, ஓம் விஷ்ணு ஓம் விஷ்ணு சரணமையப்பா, ஐயப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே சுவாமியே என்ன சாமி, தலை 3 இருக்குது, தட்சிணை 1ங்களா? சுவாமி இதுல கன்செஷன் இல்லையா? கன்செஷன்லாம் சுவாமிக்கு பிடிக்காதப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. தட்சிணை போடுங்க. 11 ரூபாய் கிடையாது, தட்சிணை 108 ரூபாய் வைங்க. சுவாமி, நான் ரொம்ப பழமை ஏழை சுவாமி. ஐயப்பனை தரிசனம் பண்ணுன்றதுக்காக கடனை உடனே வாங்கி ஓடியாந்திருக்கேன் சுவாமி. பாருப்பா, உன்னோட கடன்கள் எல்லாம் ஐயப்பன்கிட்ட சொல்லி திருப்பி தரவன் நான் ஏற்பாடு பண்றேன். நம்ம குரு ஏற்பாடு பண்ணுவாரு. கைய காட்டப்பா. இந்தாங்க சுவாமி. சுவாமி, என் மோதிரம் போச்சப்பா. சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமியே. மோதிரம் மாட்டிக்கச்சாப்பா. தட்சிணை எங்கப்பா? சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சாமியே சரணமையப்பா. சாமியே பாத்தியான்னு சுருணை வந்து வாழ்க்கையா? ஐயோ, ஹலோ சுவாமியே. என்னடா எனக்கே பேய் ஓட்டுறியா? எங்கடா கலெக்ஷனு? என்னடா கலெக்ஷன் கம்மியா இருக்கு? இப்போ பக்தர் எல்லாம் ரொம்ப உஷாராயிட்டாங்க. பக்தரும் கம்மி ஆயிட்டாங்களா இல்ல நம்மள மாதிரி பக்கத்துல பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டானா? இருந்தாலும் இருக்கலாம். சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ் சாமி எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டாங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. போறேன், இருந்தானுங்க அப்படியே வேலூர் ஜெயிலுக்கு பேக்கப். வரேன். பொழப்ப கெடுத்துட்டானே குருவே. ஐயோ.
நான் எங்கேயும் போலடா கண்ணா, என் கூடவே இருக்கிற திருட்டு நாய்களை பிடிக்கணும் தான் வெயிட் பண்ண, பிடிச்சிட்டேன். ஏய், செய்யறது திருட்டு தொழிலா இருந்தாலும் அதுல கூட நீதி நேர்மை நியாயம் இருக்கணும், புரியுதடா? திருட்டு நாய பட்டா. பாவம் மகாபக்தர் சங்கர சுவாமி அவரோட மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துருவான். நாம செய்யற வேலையில நியாயம் தர்மம் நீதி இருக்கணும். 50-50. ஐயோ, நாம மோசம் போயிட்டோங்க. ஆபீஸ்ல யாருமே இல்லையே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வா அந்த பக்கம் போய் பார்ப்போம். என்னங்க, யாராவது உள்ள இருக்காங்களான்னு பாருங்க. யாருமே இல்லையே. இப்ப என்னங்க பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அதோ மாமாவே வராரு. அண்ணா, என்னண்ணா இது? பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. கம்பெனிக்கு ஓடி வந்து பார்த்தா எல்லாமே திவால் ஆயிருக்கு. திருவனந்தபுரத்துக்கு போன் பண்ணி கேட்டாலும் அங்கேயும் இதே பிரச்சனை தான். மாமா, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பங்கஜம்மா அடிக்கடி வீட்டுக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணுவாங்களோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இவன் யார் தெரியுமா? பங்கஜம்மாவுடைய ஒரே பையன் அரவிந்தன். வணக்கம் சார். என் அக்கா அமுதா மணிகண்டனோட சிஷியா இருந்தா. அவ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மணிகண்டனையே காதலிச்சுட்டு இருக்கா. அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு புடிவாதமா இருக்கா. அவ அமெரிக்கால இருந்து அடிக்கடி போன் பண்ணி மணிகண்டனை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கா. வாயில சொன்ன பத்தாதுக்குண்ணா, அதை கொடு. பாருமா, பாருங்க. உனக்கு என்னப்பா வேணும்? உன் அக்கா எங்க வீட்டு மருமகள் ஆனோம், அவ்வளவுதானே. நீ போய் கார்ல உட்காரு. ஓ அண்ணா, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நீ 7 ஜென்மம் எடுக்கணும். சரி, அதோட இந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமகள் ஆகணும். அப்படி ஆனா பங்கஜம்மாவுடைய அத்தனை சொத்தும் நம்ம பக்கம் சேர்ந்துரும். நீங்க கொடுக்க வேண்டிய 1 கோடியும் அப்படியே சரி பண்ணிடலாம். ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன். சங்கரப்பா, யாருமா நீங்க? வாங்க உட்காருங்க. அட, நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. மனுஷனுக்கு கொஞ்சமாவது மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் முக்கியம்னு தெரிய வேண்டாம் சங்கரப்பா? கொடுத்த வார்த்தையில இருந்து தவறக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆஹா, பேசும்போது மட்டும் பெருசா நாங்க ஹரிச்சந்திர வம்சம் அது இதுன்னு பேச வேண்டியது. ஆனா செய்யறது பூரா பக்கா மொள்ள மாதிரித்தனம். இதுல பெருசா பேச்சு வேற. யாருமா நீ? என்ன இங்க வந்து கத்திட்டு இருக்க? தெருவுல போறவங்கள பத்தியா பேசிட்டு இருக்க? அவங்கள பத்தி பேசுறதுக்கு நான் ஏன் உங்ககிட்ட வந்து சொல்லி ஆயினா? சுத்தி வளைச்சு பேசாதீங்கம்மா. விஷயம் ஏதாவது இருந்தா நேரடியா சொல்லுங்க. அத சொல்றதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். 1000 ரூபாய் இல்ல, லட்சம் ரூபாய் இல்ல, கோடி கோடி ரூபாய் சாமி, கோடி. நான் ஒண்ணும் என் கை காசை போட்டு தரல. எனக்கு தெரிஞ்ச சேடு கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இப்ப அந்த வட்டியும் நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, உங்க மருமக என்கிட்ட வந்து சொன்னா, எங்க மாமாவுக்கு என் புருஷன் தான் ஒரே வாரிசு, அவரு இன்னைக்கோ நாளைக்கோ கிடக்குறாரு, அந்த கிழமை என்னைக்கு இருந்தாலும் பொட்டுன்னு போய் சேர்ந்துருவாரு, அதனால அந்த 20 கோடி ரூபாய் ஆசை எங்களுக்கு தான் வந்து சேரும், நீங்க எதை பத்தி யோசிக்காம கடன் கொடுங்கன்னு அவளு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காளே, தெரியுமா உங்களுக்கு? அது மட்டுமா, உங்க மச்சனா இருக்கானே, அதான் லட்சுமிபதி, அவனு வந்து சாட்சி கையெழுத்து போட்டிருக்கான். பாக்குறீங்களா? யோ, காட்டியாத சீக்கிரம் எடியாண்ணா குடு. பாருங்க சாமி, நல்லா பாருங்க. ரெண்டு 3 மாசத்துக்குள்ள பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. நான் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் உங்க புள்ள வீட்டுல இருந்துகிட்டு எனக்கு இல்ல இல்லன்னு பதில் சொல்லி டபாச்சிட்டு இருக்கான். இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா சங்கரப்பா? யோ, சொல்லியா? ஆமா ஆமா ஆமா. என் மகன் அப்படிப்பட்டவன் இல்லையே. இல்ல இல்ல, உன் புள்ள பப்பா. பெத்தவங்களுக்கு புள்ளைங்க என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அது தப்புன்னு மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் கொடுக்கும் போது சாட்சி கைத்து வாங்கிட்டு கொடுத்திருக்கேன். ஹலோ, சேட்ஜியா? சொல்லுங்க சேட்ஜி, நான் தான் பங்கஜ பேசுறேன். என்ன பண்ற சேட்ஜி, கொஞ்சமாவது உப்பு போட்டு சோறு தின்னா பரவாயில்லையே, பணத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நான் 2 ஒண்ணு கேட்டுடுறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன அவங்க கிட்ட பேசுறீங்களா? இங்க உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்க. அவருக்கு சமாதானமா பதில் சொல்லுங்க. நீங்க பேசுங்க.
சேட்ஜி, நான் உங்ககிட்ட பேசிருக்கேன். சரி சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சேட்ஜி, நான் வாங்கிடுறேன். இங்க பாருங்க சங்கரப்பா, நீங்க ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கிறதுனாலதான் நான் எந்த கலாட்டாவும் பண்ணாம போறேன். இத பாருங்க, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அசல வட்டியும் என் கையில வந்து சேரணும். இல்லன்னு சொன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு உங்க வீட்டையே ஜப்தி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்ன பத்தி உங்களுக்கு தெரியல. என்ன வேடிக்கை பாக்குற? நிறைய போலாம். சந்துரு, குடிய கெடுக்கிற கோடாரியா வந்து என் குடும்பத்துல பிறந்துட்டியடா. எத்தனை நாளா கங்கணம் கட்டிட்டு இருந்த? என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் வீதியில கொண்டு வந்து ஏலம் போடுறதுக்கு எத்தனை நாள் திட்டம் போட்டுட்டு இருந்த? பெத்த தகப்பனைய அடுத்தவங்க முன்னாடி தலகுனிய வைக்கிறதுக்கு. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பதில் சொல்லுடா முட்டாள். உதவி கேட்டு என்கிட்ட வந்தவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பாம அள்ளி கொடுத்த இந்த கைய உன் புண்ணியத்தினால இப்படி ஆக்கிட்டேடா. ஆமா, என் புள்ள என்ன பண்ணிட்டான்னு இப்படி திட்டிட்டு இருக்கீங்க நீங்க? அவனையே கேளு. சந்துரு, என்னடா நடந்துச்சு? சொல்லுடா. அவன் எப்படி சொல்லுவான்? போகட்டும், நீங்களாவது அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. சொல்றேன். கடன் வாங்கியிருக்காண்டி. உலகத்துல யாருமே வாங்காத கடனை அவன் வாங்கிட்டான். கடுகளவு இல்லடி, கடல் அளவு வாங்கியிருக்கான். அப்படின்னா 100 இல்ல, 1000 இல்ல, லட்சம் இல்ல, 1 கோடி. 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்க. சொல்லுடா, வாயை திறந்து சொல்லு. வீடுமா? ஆமா, கடன் வாங்க. கடன் நானே அடைச்சுக்கிறேன். எப்படா திருப்பி கொடுப்பேன்? இந்த வீட்டை ஏலத்துல விட்டு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஐயோ, அப்படி இல்ல, அவசரமா பேசாதீங்க. நான் அவசரமா பேசலடி. இவனுக்கு கடன் கொடுத்தால அந்த பொம்பளை அவ வீட்டுக்கு வந்து என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி வாய்தா கொடுத்துட்டு போயிருக்கா. அவளுக்கு இந்த பணம் கொடுக்கல, அந்த வீட்டை வித்து எடுத்துக்கலாம். ஓஹோ, அவ வீட்டுக்கே வந்துட்டாளா? இப்ப அவ வீட்டுக்கு போய் என்ன பண்றான் பார். மாமா, அவர் மேல கை வைக்காதீங்க. அவர் உங்களுக்கு மகனா இருக்கலாம், ஆனா இப்ப எனக்கு தாலி கட்டின புருஷன். இன்னொரு தடவை அவர் மேல கை வச்சீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். வாங்க போல. ஐயப்பா, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? என்னையும் இப்படி சோதிக்கிறேன். என்ன பாச்சு? தாத்தா, ஏன் தாத்தா அழறீங்க? அழாதீங்க தாத்தா.
காக்கும் அம்மா நீயோ அனுகிரகம் தாரும் ஐயப்ப சுவாமி ஆதரிப்பாயே ஐயப்ப சுவாமி அனுகிரகம் தாரும் ஐயப்ப சுவாமி ஆதரிப்பாயே ஐயப்ப சுவாமி. ப்ளீஸ் ப்ளீஸ் சந்திரா, நான் சொல்றது கேளுமா. இவ்வளவு தூரம் அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் என்ன இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்றீங்களா? புருஷன் மேல பொண்டாட்டி எவ்வளவு ஆசா பாசம் வச்சிருப்பா. நீங்க 4 காசு சம்பாதிக்காதனால தானே அவர் உங்களை கை நீட்டி அடிச்சாரு. சந்திரா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. இங்க பாருங்க, நான் போறேன், நீங்க பின்னாடியே வாங்க, அவ்வளவுதான். புடிங்க, இந்த வீட்ல வாழ்ந்த வரைக்கும் போதும். சந்துரு, எதுக்காக இப்ப நீ வீட்டை விட்டு போகணும்? வேண்டாப்பா, குடும்பம் இருந்தா 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வீட்டுக்கு மூத்த பிள்ளை நீ வீட்டை விட்டு போக கூடாதுப்பா. பெத்த மகனுக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லைன்றப்போ இருந்தா என்ன செத்தா என்ன? நந்தினி, நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. சொல்றதுக்கு என்ன இருக்கு? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அண்ணா, அப்பா கோவத்துல ஏதோ சொல்லிட்டாரு, அத மனசுல வச்சுக்காதண்ணா. அண்ணே, தயவு செஞ்சு வீட்டு விட்டு போயிடாதீங்க அண்ணே. சந்தனா, அப்பா அம்மாவுக்கு தான் பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா அவங்க நம்மள பெத்தவங்க. அப்பா அம்மா உறவு இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யோகிதை இல்ல. ஏன்னா நீ ஒரு அநாத பையன். யாருடா அநாத? அவன் அநாத இல்ல, அநாத ரட்சகன். சபரிமலையில நினைவில்லாம நான் கீழே விழுந்து கிடந்தப்போ என் உயிரை காப்பாத்தினவன் இவன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெத்த மகனை விட மேல இந்த குடும்பத்துக்கே சேவை செஞ்சிட்டு இருக்கா இவன். இவன அநாதன்னு சொல்றியா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இவன் செஞ்ச சேவைக்கு 100 ஜென்மம் எடுத்தாலும் சரி இந்த கடன் தீர்க்க முடியாதுடா. அப்படின்னா நீங்களே இவனை கட்டிட்டு அழுங்க. எனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் போறேன். இன்னும் அவர்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? புறப்படுங்க போலாம். சந்திரா, சந்திரு, அப்பா அவங்க போறாங்க. நம்ம பெத்த புள்ள நம்மளை விட்டு போயிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணா, போவிட்ட விடு. பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. பறவைக்கு ரெக்க முளைச்சி அது பறந்து போற காலம் வந்துருச்சு. அதனால அது பறந்து போயிடுச்சு. நாம கொடுத்து வச்சது அவ்வளவு தாண்டி. நாம கல்லு படாம முள்ள படாம வளர்த்ததுக்கு அவன் நன்றி சொல்லிட்டு போறான். நமக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது வளர்ற வரைக்கும் அதை பூ மாதிரி பார்த்து வளர்க்கிறோம். ஆனா அது வளர்ந்த பிறகு நம்ம நெஞ்சில முள்ளா குத்திட்டு போகுது. என்ன பண்ணு சொல்லுங்க. புள்ளைய பெத்த நம்மள மாதிரி அப்பா அவங்களுக்கு இந்த புள்ள பாடம் கற்பிச்சுட்டு போயிருக்காண்டி. நாம என்னதான் முட்டி மோதி அழுதாலும் புள்ளைய பெத்தவங்களுக்கெல்லாம் இதாண்டி கதி. போகட்டும் விடு, போகட்டும் விடு. மனுஷனா பிறந்தவங்க எல்லாரும் எந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாதுரே. ஐயப்பா, ஏன் ஒரே இருட்டா இருக்கு? என்னங்க, ஏங்க இப்படி விளக்கே போடாம இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு விளக்கேத்த மகாலட்சுமியா வந்த மருமக வீட்டு விளக்கு அணைச்சி இந்த வீட்டையே இருட்டாக்கிட்டு போயிட்டாடி. நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்த பிறகு
எனக்கு இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு வித்தியாசமே தெரியல அன்னபூர்ணா. எல்லாருக்கும் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கவலைப்பட்டீங்கன்னா எனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் யாருங்க ஆதரவு? நீங்க இப்படி கவலைப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. வீட்டை விட்டு திரும்பி போற நம்ம மகன் நிச்சயமா ஒரு நாள் வரத்தான் போறோம். வயசான காலத்துல ஊன்றுகோலா இருக்க வேண்டிய மகன் இறக்கமே இல்லாம இருக்கிற காலையும் வாரி விட்டுட்டு போயிட்டானேடி. நம்ம பிள்ளைங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க திட்டுறதையும் அடிக்கிறதையும் நம்ம சந்தோஷமா ஏத்துக்கல. அதே மாதிரி இதையும் நினைச்சுக்குங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்குடே. எல்லா பிள்ளைகளும் அவங்க தாய் தகப்ப இறந்த பிறகு சிதைக்கு தாண்டி தீ வைப்பாங்க. ஆனா இவன் நாம உயிரோடு இருக்கும் போதே கொல்லி வச்சுட்டாண்டி. அதுக்காக நம்ம சொந்தம் விட்டு போயிடாதுங்க. நம்ம சாகுற வரைக்கும் இந்த பந்தம் போயிடவே போயிடாதுங்க. பெத்த வயிறை எரிய விட்டுட்டு அது மேல திரும்ப திரும்ப நெருப்ப வைக்கிறதுல உன் மகனுக்கு தனி ஆனந்தண்டி. அவனுக்கு என்னடி தெரியும் பெத்தவங்களுடைய வேதனையை பத்தி? சூரியன் உதிக்கும் போது எவ்வளவு அழகா இருந்தாலும் வர வர தாங்க முடியாத உஷ்ணத்தை தர்றான். ஆனா அந்த எரியிற சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் குளிர்ச்சி தர்ற சந்திரன் வரது இல்லையா? ஆமாங்க, சந்திர மாதிரி மணிகண்டம் இருக்கும்போது சூரியனை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இருக்கிறதுனால தான் உயிரோடு இருக்க அன்னபூர்ணா. மாமா, என்னது கையெல்லாம் பிடிச்சிட்டு முதல்ல கைய விட. எனக்கு கை விட்டு பழக்கம் நடக்கணா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கழுத்தை தாலி கட்ட போறது நான் தானே. இத பாரு மாமா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முதல்ல கைய விட. விடுன்னு சொல்றேன்ல. என்னடி நீ நல்ல மூடு வரப்போ இப்படி பேசி கேட்கிற? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற, எல்லாம் சரியாயிடும். என்னடா அவ என்ன வில்லன் ஆகிடுவா போல இருக்கு, ஹீரோயின் மாதிரி. அண்ணா அண்ணா, மாமா என் கை பிடிச்சு எடுக்கிறாரு. லட்சுமி பத்தி நீ நடந்துக்கிற மாதிரி கொஞ்சம் கூட சரியில்லை. அது கேட்கறதுக்கு நீ யாருடா? அவ என் அக்கா பொண்ணு, நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் அவ அண்ணன்டா. அவளுக்கு ஆபத்து வராம பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அண்ணனா அண்ணா? என்ன மிரட்டி பாக்குறியா? என் அக்கா வீட்டுல வந்துட்டு என்னையே அதிகாரம் பண்றியா நீ? மாமா நீ விடுமா. இந்த நாய்கிட்ட என்ன பேச்சு? நீ உள்ள போ. என்னையா நாய் இந்தியோட உன் கதை என்னவா? உன் வளர்ச்சி மகன் இருக்கான மணிகண்டன், அவன் உன் பொண்ணுக்கு மன்னத கலை என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். போய் சொல்லல, நீயே போய் பாரு. அதுவும் ஃப்ரீ ஷோ, டிக்கெட் இல்ல. போய் பாரு. பாத்துக்கா எப்படி இருக்கானு பாத்தியா? உன் வீட்டுல இருந்துகிட்டு உன் உப்ப தின்னுட்டு இன்னைக்கு உன் பொண்ணு ஏசுமா அப்படியே வளைச்சு போட்டான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை வெட்டி. மணிகண்டா, உன் நாடகம் வெளிச்சமாயிடுச்சேன்னு சொல்லி அவன் மேல பழி போடுறியா? ஆமா, வாய மூடுறி. வேலையே பயிர் மேஞ்ச கதையா? அவளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய நீயே இப்படியே நடக்கலாமாடா? இல்லம்மா, மாமா போய் சொல்றாருமா. இவர்தான் கை பிடிச்சு இழுத்தாரு. அண்ணன் மட்டும் காப்பாத்துறா என் மானம் மரியாதை. நல்ல டிராமா போடுறாங்க. இதத்தான்க்கா சொல்லுவாங்க வேலிக்கு ஓனா சாட்சின்னு. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பினியக்கா. தங்கச்சி தங்கச்சின்னு வாய் நிறைய கூப்பிட்டு இருந்த உனக்கு இப்படி ஒரு தப்பான எண்ணம் வரலாமாடா? அம்மா, சீ, மானம் கெட்டவனே. அம்மா பகவதி, என் கூட பிறக்காத தங்கச்சியா இருக்கலாமா? ஆனா உங்க கையால சாப்பிட்டு உங்க மடியில ஒன்னா சேர்ந்து வளர்ந்தவங்கம்மா. இவ தத்தி தத்தி நடக்கிறத பார்த்து இவனோட மழல பேச்சு கேட்டு சந்தோஷப்பட்டவம்மா. நான் நீ போட்ட பிச்சையில வளர்ந்தவன் தானம்மா நான். எனக்கு எப்படிமா இந்த ஈன புத்தி வரும்? புள்ள திங்கிற பசு பால் தாமா கொடுக்கும், விஷத்தை என்னைக்கு கொடுக்காது. என் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துட்டீங்களேம்மா. இந்த பழிய சுமந்துக்கிட்டு என்னால எப்படிமா உயிரோட வாழ முடியும்? அப்பாவி மாதிரி வேஷம் போட்டு என் அக்காவையும் மாமாவையும் கைக்குள்ள போட்டுக்கிட்ட. இப்ப பகவதியும் மடியில போட்டுக்கலாம் நினைக்கிறியா? சபாஷ். 25 வருஷமா வளர்த்த என் மணிகண்டன் கிட்ட நான் ஒரு குண்டு மணி குறைய கூட பார்த்ததில்ல. நேத்து முளைச்ச காலம் நீ அவங்கிட்ட குறைய பார்த்துட்டியா? அது இல்லைங்க இவன். வாய மூடு.
மணிகண்ட அபூர்வ பிறவிடி. அப்படிப்பட்ட மேல தப்பு சொல்றியா நீ? நீ பக்தர்களுக்கு சாப்பாடு போடும்போது உன்னை அருந்ததின்னு நினைச்சிட்டு இருந்த. நீ அருந்ததி இல்ல, அல்ப பிறவின்னு இப்ப புரியுதுரி. உன் தம்பி பேச்ச கேட்ட நீ கூனி பேச்ச கேட்டு கெட்டழிஞ்ச கைகை ஆயிட்டடி. உன் தம்பி எவ்வளவு பெரிய மோசக்காரன் தெரியுமா உனக்கு? அந்த பங்கஜங்கிட்ட கடன் வாங்கி என் மகனுக்கு கொடுத்து இந்த வீட்டோட கௌரவத்தை பாடடிச்சிட்டான். அது முழுக போற கம்பெனி தெரிஞ்சு கூட கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கூட பிறந்த அக்காளுக்கு துரோகம் பண்ணிட்டான். வாய மூடு. உன் வாயால நீ என்ன மாமான்னு கூப்பிடாத. எந்த நேரத்துல நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு இந்த வீட்டுக்கு சனியும் பிடிச்சிருச்சு. இனிமே ஒரு நிமிஷம் நீங்க நின்ன கழுத்தை பிடிச்சு தள்ளிடுவேன். போடா வெளியே. சும்மா கத்தாதீங்க, ஹார்ட் அட்டாக் வந்துற போது. நானே போறேன். ஆனா ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் கால் வச்சதால இந்த வீட்டுக்கு சனியா வரல. நான் இப்ப போறதுனால தான் சனியா உங்களை ஓட ஓட விரட்ட போகுது. என்னையா வீட்டை விட்டு வெளியே அனுப்புற? சங்கரப்பா, உனக்கு வைக்கிறேன் வேட்டு. என்னங்க, நடந்து போன விஷயங்களை பத்தி மனசுல நினைச்சிட்டே இருந்தா என்னங்க பிரயோஜனம்? அன்னபூர்ணா, என் வாழ்க்கையில ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணுன்னு சோதனைகள் வந்துகிட்டே இருக்கு. பக்தர்களை காப்பாத்துறவன்னு சொல்லுவாங்க ஐயப்பன். ஆனா எனக்கு மட்டும் சோதனைகள் ஏன் வந்துகிட்டே இருக்கு எனக்கு தெரியல. நம்ம கும்பிடுற ஐயப்பன் எப்பவுமே நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாத்துவாருங்க. கஷ்ட காலத்துல கூட கைவிட மாட்டாரு. யாரு நாம அதிகமா நேசிக்கிறோமோ அவங்களாலதான் நமக்கு கஷ்டங்களும் சோதனைகளும். யார் நம்மளை ஆதரிப்பாங்க, யார் நம்மளை எதிர்ப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. அப்பா, உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷி இல்லப்பா. ஆனா நீங்க கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்க கூடிய மனப்பக்குவம் வேணும்னு நீங்க தானப்பா சொல்லுவீங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருமா. அப்பா, சுக துக்கத்தை சமமா பங்கெடுத்துக்கிறவன் தான் உண்மையான பக்தன்னு சொல்லி கொடுத்தீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போனா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், சாந்தியும் கிடைக்கும். மணிகண்டா, யாத்திரைக்கு போறதுனால என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அதன்படியே செய்வோம். ஐயப்பா, யோகினி சுடனே ஐயப்பா, மோதகஹஸ்தா ஐயப்பா, லம்போதரனே ஐயப்பா, மூஷிக வாகன ஐயப்பா, கன்னி மூல கணபதி பகவானே சரணம் ஐயப்பா. யாத்திரை போவோமா, யாத்திரை போவோமா, ஐயனை பார்ப்போமா, நம்ம அப்பனை காண்போமா, ஐயனை பார்ப்போமா, நம்ம அப்பனை காண்போமா. யாத்திரை போவோமா, யாத்திரை போவோமா, ஐயனை பார்ப்போமா, நம்ம அப்பனை காண்போமா, ஐயனை பார்ப்போமா, நம்ம அப்பனை காண்போமா. மாமலை மீதேறி நிலையாய் அமர்ந்தவனே, ஐந்து மலை தாண்டி வாசம் செய்பவனே, சபரிமலை தனிலே புலியின் தாளாட்டு தாயும் மாணையிட்டாள் சென்றான் மணிகண்டன். வந்தானே மணி
மணிகண்டன் புலியோடு தான் அவன் சென்ற இடமெல்லாம் அருள் ஜோதி தான் சுவாமி சரணமோ ஐயப்ப சரணமோ ஐயப்ப சரணமோ சுவாமி சரணமோ சுவாமி சரணமோ ஐயப்ப சரணமோ ஐயப்ப சரணமோ சுவாமி சரணமோ வந்தானே மணிகண்டன் புலியோடு தான் அவன் சென்ற இடமெல்லாம் அருள் ஜோதி தான் எல்லா மதத்தினரும் சரணம் சொல்லிக்கிட்டு வேதம் ஏதுமின்றி இருமுடி சுமந்துக்கிட்டு யாத்திரை போவோமா யாத்திரை போவோமா ஐயனை பார்ப்போமா நம்ம அப்பனை காண்போமா ஐயனை பார்ப்போமா நம்ம அப்பனை காண்போமா சபரிமலை ஏறுவது நீ பிறந்த யோகம் கவலைகளும் துன்பங்களும் மாறுகின்ற காலம் ஒரு பிடியில் படியரிசி உனது மடி தாங்கி இருமுடியை தலைமுடியில் மணிமுடியாய் சூட்டி திருவடியை தொடும்படியாய் அடிமனதில் வேண்டி படிப்படியாய் படி மீது ஐயனை கண்டோமே ஆனந்த பூஜையிலே அம்பாரி ஏறியவன் அம்பாரிக்குள் இருந்து விளையாடி வருபவனை யாத்திரை போவோமா யாத்திரை போவோமா ஐயனை பார்ப்போமா நம்ம அப்பனை காண்போமா ஐயனை பார்ப்போமா நம்ம அப்பனை காண்போமா சரணம் சொல்வோர்க்கு சக்தியை தருவா சரணம் சொல்வோர்க்கு யுக்தியை தருவாய் அடியவரை கண்டு நல்லாசி தருவாய் மலை மீது குடியிருந்து உலகை காத்து வந்தாய் மனமிடையே குடியிருக்கும் அச்சன் கோயில் அரசனே காவல் இன்று கை கொடுப்பாய் எங்க சாமி உன் கருணை சக்தி ஒன்றால் சுத்துது பூமி பம்பா வரும் பக்தர்களே பாவத்தை கழுவி வாங்கையா சாமிகளே ஐயனை காண்போம் யாத்திரை போவோமா யாத்திரை போவோமா ஐயனை பார்ப்போமா நம்ம அப்பனை காண்போமா ஐயனை பார்ப்போமா நம்ம அப்பனை காண்போமா 18 படியேறி தரிசனம் செய்து ஐயப்பன் அழகினிலே அற்புதம் கண்டு நெல்லின் சிறுவரிசி அரவணா பாயாசமாய் பக்தியோடு புசித்தால் கொடுப்பானே ஆயுளை பக்தரின் பிரியனே பூமி பிரபஞ்சனே பாவத்தை போக்கும் ஐயனே அப்பனே கர்மசாஸ்தாவின் மலை இது தென்னகத்தின் காசி வா என்று அழைக்குதே நீ இதயத்தில் சுவாசி யாத்திரை போவோமா யாத்திரை போவோமா ஐயனை பார்ப்போமா நம்ம அப்பனை காண்போமா ஐயனை பார்ப்போமா நம்ம அப்பனை காண்போமா சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே வெண் பொதிகை தாளாட்டும் சபரிமலை ஐயன் மாமதுரை மீனாட்சி மகனாக பிறந்தான் 5 மலை மீதில் அவன் வந்தாலும் தாயமர்ந்த தமிழ் மண்ணை அவன் மறந்ததில்லை முத்தமிழும் ஐயனை புகழ்ந்து பாராட்ட சித்தர்களும் பக்தர்களும் சேர்ந்து சீராட்ட கருணை ஒளி வடிவான சாத்தாவின் நிழலில் சரணம் எனச் சொல்லி சரணமடைவோமே சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே
காளி, பைரவி, கண்டி, சாமுண்டி, ஆதிசக்தி, ஜெகதம்பா, கால பைரவி, சக்தி ரூபிணி, உன் காலடியில் வந்து சரணடைந்திருக்கும் இந்த அப்பாவி பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தாயே. ஜெய் காளி. சிஷ்யா, என் மந்திர சக்தியை மீறி அந்த வீட்டுல ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிறதுனால என் மந்திரம் தந்திரம் எதுவுமே பலிக்கல. என் மந்திர சக்தியால என்னன்னு பாக்குறேன். சிஷ்யா, நடக்கவே நடக்காது. அந்த ஐயப்பன் சக்திக்கு முன்னால என் மந்திர சக்தி எடுபடாது. ஏய் மானிடா, நான் மந்திரம் போட்டுக்கிட்டே இருப்பேன். என் மந்திரமும் கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும். நீ அதுக்குள்ள அந்த வீட்டுல இருக்கிற ஐயப்ப விக்கிரத்தை வெளியே எடுத்துக்கிட்டு ஓடியாந்துடணும். முடியுமா உன்னால? அவ்வளவுதானே. சாமி
ஒண்ணு சும்மா விடாது. மரியாதை கொடுத்து. இல்லடா வேறடா என் தெய்வத்தை நான் ஐயப்பனை விட மாட்டேன். நான் ஐயப்பனை விட மாட்டேன். பார்க்க மாட்டேன். விடுக்கா விடுக்கா தேசபதி வேறடா சாமி கிட்ட விளையாடாத. சொன்னா கேளுக்கா. விடு ஐயப்பா ஐயப்பன் ஒண்ணு சும்மா விட மாட்டேன். மரியாதை கொடுத்து மாமா. சொல்லுங்க கேளு. மாமா மாமா கொடுத்து மாமா. நீ கொடுத்த வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன். மரியாதை கொடுத்து. என்ன செய்யணும் மாமா சொன்னா கேளு. ஐயோ அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா என்ன சேர்ந்து பண்ணாங்க? அம்மா அன்னபூர்ணா என்னாச்சு? பகவதி உன் அம்மாவுக்கு என்னாச்சு? ஐயோ என்னது உன் நெத்தில ரத்தம்? என்னாச்சுமா நீ அதை சொல்லு. அப்பா மாமா லட்சுமிபதி வந்து நம்ம சாமியாருக்குள்ள போய் ஐயப்பா விக்கிரத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அப்ப நானும் அம்மாவை தடுத்தோம் கூடன்னு சொன்னோம். அவன் அம்மாவை அடிச்சு போட்டுட்டு என்னைய அடிச்சு போட்டுட்டு ஐயப்பா விக்கிரத்தை எடுத்துட்டு போயிட்டப்பா. அப்பா சுவாமி ஐயப்பா எங்க போயிட்ட அப்பனே? ஏ பக்த வச்சலா அவத் பாந்தவா கருணாகரா ஹரியர புத்திரா நீயே சர்வம்னு நம்பிட்டு இருந்த என்ன கைவிட்டு போயிட்டியே. நீயே போன பிறகு நான் யாரை வச்சு பூஜை செய்வேன் ஐயப்பா? நீதான் என் தாய் தந்தை சொந்தம் பந்தம் நம்பிட்டு இருந்த. நீதான் என் கற்பக விருட்சம் காமதேரு நம்பிட்டு இருந்த. இனி அந்த காமதேரு இல்லாம என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டியே. என் மகன் என் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு போன போது நான் அதை தாங்கிக்கிட்டேன். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போனத தாங்கிக்க கூட சக்தி எனக்கு இல்ல ஐயப்பா. தாங்குற சக்தி எனக்கு இல்ல. நான் கண்ணில்லாத குருடன் ஆயிட்டா இந்த கையால தடவை உனக்கு நான் பூஜை செய்வேன். இந்த கையே இல்லைன்னா கூட என் நெஞ்சில வச்சு உனக்கு நான் பூஜை பண்ணுவேன். இனி நான் யாருக்காக பூஜை பண்ணுவேன்? யார பார்த்து? நீயே போன பிறகு நான் வாழ மாட்டேன் ஐயப்பா, வாழ மாட்டேன். ஐயப்பா நீ எங்க இருக்க? எங்க போயிட்ட? எங்கே என் மணிகண்டனே எனையாளும் தர்மாத்மனே மலைகடல் ஓய்ந்ததென்றா அவனியும் நிலைக்கிடுமா அன்பின் திருவுருவா அடியவன் மெய்ப்பொருளா எதற்காக மறைந்தாயோ ஏகாந்த மன்னா எங்கே என் மணிகண்டனே எனையாளும் தர்மாத்மனே ஜகமென்னும் சந்தையிலே நானும் உந்தன் பொம்மை ஐயா சூத்திரதாரி நீ அல்லவே ஐயப்பா பாத்திரதாரி நான் அல்லவா எந்த மீது கருணை கண்டு உந்தன் விஸ்வரூபம் காட்டி தரிசனம் தருவாய் பிரபு நீ இன்றி எந்த வாழ்வு நீரில்லாத கடல் உயிர் இருந்தும் ஜடமானே எதற்கு இந்த உடல்
நாளும் உன்னை தொழுத கைகள் எழ நீ இல்லை என்றால் இனி இல்லை என் நிலை எங்கே என் மணிகண்டனே எனையாளும் தர்மாத்மனே அலைகடல் ஓய்ந்ததென்றால் அவனியும் நிலைத்திடுமா அன்பின் திருவுருவா அடியவனை பொருளா எதற்காக மறைந்தாயோ ஏகாந்த மன்னா எங்கே என் மணிகண்டனே எனையாளும் தர்மாத்மனே தவறு இது என்ன பழியும் இது கொஞ்சம் சொல்லையா யோகி உடலின் மண்டபத்தில் உன்னை நிறுத்தி வைத்தேன் தோஷம் என்னையா தியாகி கண்ணில் உருளுகின்ற இருளை விளக்குகின்ற மாணிக்க ஒளியே வாராய் தாண்டவமாடிடும் தனஞ்சய மூர்த்தியை இக்கணம் தரிசனம் தாராய் மனசில் நின்றவனே ஐயப்பா மாயமானதேன் ஐயப்பா சத்தியம் காத்தவா சாந்த ஸ்வரூபா ஐயப்பா சரணம் சுவாமியே சர்வ சக்தியும் நீயப்பா கண்களும் காத்திட உன்னையும் காத்திட பொறுமை காட்டு நீ ஐயப்பா பக்தரின் பக்தனை இக்கணம் வந்திடு மகிமை காத்திடு ஐயப்பா 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 என்னப்பா भूतनाद सदानंद सर्वभूत दयावर रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः ஐயா, நாங்க வித்வான் சிதம்பர ஐயாவை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். சுவாமிகளே, அவங்க யாருக்கும் தானம் தர்மம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தயவு பண்ணி நீங்க போகலாம். நாங்க தான தர்மம் கேட்டு வரல சுவாமி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல
கச்சேரி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். அதுக்காக வித்வான் சிதம்பரம் ஐயாவை கூப்பிடலான்னு வந்திருக்கோம். அவர் வந்தா அந்த விழாவுக்கு பெருமை. ஏய், இந்த மாதிரி ஐயப்ப சாமி பூஜைகளுக்கெல்லாம் சாட்சாத் அந்த ஐயப்பனே வந்து அழைச்சாலும் இந்த சங்கீத வித்வான் சிதம்பரநாதன் வரமாட்டான். அங்க வந்து இந்த பஜனை எல்லாம் பாட மாட்டாயா? ஏய், உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தெருவுல போற பிச்சைக்காரங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே நீ விடக்கூடாதுன்னு. இத பார், முதல்ல இவங்க எல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அவங்க நின்ன இடத்த பெனாயில் ஊத்தி கழுவுனதுக்கு அப்புறம் நீ மட்டும் மேல வா. சுவாமி சரணம், சுவாமி சரணம். சுவாமி, மனிதனுக்கு கர்வம் இருக்க வேண்டியதுதான், ஆனா ஆணவம் இருக்கவே கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சுவாமி? ஒரு வேலை செய்யலாம். சங்கரன் சுவாமி மகன் மணிகண்டன் நல்லாவே பாடுவாரு. அவரை கூப்பிட்டா என்ன நம்ம கச்சேரிக்கு? ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். சுவாமிநாதன் மூலியமா அவரை போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்ப்போம். அப்படியே ஆகட்டும். சுவாமி, எல்லாரும் உட்காருங்க. சுவாமி சரணம். சுவாமி சரணம், சாமி சரணம். எங்க ஐயாவை பார்க்கிறதுக்கு யாரு வந்தாலும் அவங்கள உபச்சாரம் பண்றது எங்களுடைய வழக்கம். பாத்தீங்களா சாமிகளுக்கு எந்த அளவுக்கு கௌரவம் கொடுக்கறாங்கன்னு. எப்பவுமே மேன்மக்கள் தான். சாமி, எதுக்கு இத்தனை தாயத்து கட்டிருக்கீங்க? அந்த தாயத்து தான் இன்னைக்கு என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நாம நல்லா இருக்கணும்னா நம்ம ஐயா நல்லா இருக்கணும். நம்ம ஐயா நல்லா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தாயத்து கட்டணும் சுவாமி. தாயத்தா? ஆமா சுவாமி. இத பாருங்க, இது பழனிமலை முருகனோட தாயத்து, இது திருப்பதி வெங்கடாஜலபதி தாயத்து, இது திருச்செந்தூர் முருகன் தாயத்து, இது கொல்லூர் முகாம்பிகை தாயத்து, இது மதுரை மீனாட்சி அம்மன் தாயத்து, இது காஞ்சி காமாட்சி அம்மன் தாயத்து. இந்த வீட்டுல நல்லது நடக்கணும்னு ஊர் ஊரா கோயில் கோயிலா போய் தாயத்து வாங்கி கட்டியிருக்கேன் சுவாமி. இது விசேஷமா ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனோட தாயத்து. இது சுவாமியே சரணம் ஐயப்பா. உங்க வீட்டுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக கோயில் கோயிலா போய் தாயத்து கட்டிருக்கீங்களே, அதுக்காகவாது ஐயப்பன் உங்களை காப்பாத்துவான். சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம், 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 சுவாமி சரணம். சுவாமி, சுவாமி சாட்சாத் ஹரிஹரபுத்திரனே உங்களுக்கு நேர்ல தரிசனம் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட உங்களை நேர்ல பாக்குறது அந்த ஐயப்பனையே நேர்ல பார்த்தது மாதிரி ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை விட என்ன வேணும்? சுவாமி சரணம். சுவாமி, இவங்க ஐயப்பமாரெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருந்து வராங்க. அவங்க கோயில்ல ஒரு கச்சேரி வச்சிருக்காங்க. அந்த கச்சேரிக்கு முதல்ல நம்ம மணிகண்டன் பாட்டு பாடினார்னா நல்லா இருக்கும்னு அவங்க எல்லாம் விரும்புறாங்க. அதுக்கு நீங்க தான் உத்தரவு. சுவாமி சரணம், சுவாமி சரணம். அனுகிரகம் பண்றவனும் அவனே, அள்ளி கொடுப்பவனும் அவனே. சேவை பண்ணணுங்கிற மனப்பான்மையை ஐயப்பன் நமக்கு கொடுத்துட்டான்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். என்ன தேதின்னு சொல்லுங்க. வர 18ஆம் தேதி சனிக்கிழமை 6 மணிக்கு. 18ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு. மணிகண்டா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்றேன்ப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். பக்த கோடிகளே, நமது மயிலை ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக ஸ்ரீ மணிகண்டன் அவர்களுடைய ருத்ர தாண்டவம் என்னும் நாட்டிய நிகழ்ச்சியை நாமெல்லாம் இப்பொழுது கண்டுகளிக்க இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சென்னை ஐயப்ப சேவா சங்க தலைவர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கின்றோம்.
இந்த குரல் எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்க. நீங்க மட்டும் இல்ல, இந்த நாடே இந்த குரலை கேட்டிருக்கு. ஐயப்ப பக்தர்களோட சாபத்துல வெந்து பக்குவம் அடைஞ்சு பரிசுத்தமான முன்னாள் பாடகர் சிதம்பரநாதன் குரல் அது. நந்தனாக தொழிலாளி, சுவாமி சரணம். நந்தியாக முதலாளி, கண்களிலே சுவாமி சரணமையா. சுவாமி சுவாமி சரணம். சுவாமி நீங்களா? ஆமா, நானேதான். நாங்கிற அகங்காரத்தால நாசமானவன். அந்த கருணாமூர்த்தி ஐயப்ப சுவாமி கண் திறந்த பிறகு நாங்கிற அகங்காரத்தை விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கவன். அன்னைக்கு ஐயப்ப பக்தர்களை அவமானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவன் போடுற பிச்சையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்குதான் 5 மலை வாசனான ஐயப்பன் வேண்டிக்கிட்டு அவன் பக்தர்களோட பொன்னான பாதங்களை கழுவி என் பாவங்களை போக்கிட்டு இருக்கேன். ஐயப்பனை நம்பினவங்கள அவன் எப்பயுமே கைவிட மாட்டான். சுவாமி நீங்க என் வீட்டுக்கு வாங்க, என் கையால உதவி பண்றேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. சவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யஹம். சுவாமியே சரணமையப்பா. விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்பூ பிரியம் சுதம் क्षिप्रप्रसादनिरतम् शास्तारम् प्रणमाम्यहम्. स्वामिये शरणमय्यप्पा. ஆஹா, மாப்பிள்ள பக்கத்துல இருக்கிறதுனால என் தங்கச்சி முகம் ரோஜா பூ மாதிரி இருக்கு. புது மாப்பிள்ள அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷ்மான் பவா. நீண்ட ஆயுசோட வாழணும்.
ஐயப்பா ஐயப்பா என்னங்க எதுக்காக அப்படி கத்துனீங்க? என்ன ஆச்சு? அப்பா என்ன திடீர்னு சத்தம் போட்டீங்க? என்னாச்சு? என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஒரு அற்புதமான கனவு கண்டேன். அந்த கனவுல ஐயப்ப சாமியை பார்த்தேன். ஸ்வர்ண அலங்கார பூஷிதனா ஐயப்பன். வைரம், பச்சை, நீலம், கோமேதகம், பவளம், பச்சை, புஷ்பராக கற்கள் முன்ன பிரகாசமா காட்சி கொடுத்த ஐயப்பன். என் ஜென்மம் பரிபூர்ணமாயிடுச்சு. கால்ல தங்க சலங்கைகள் கட்டி, பட்டு பீதாம்பரம் உடுத்தி, தோள்ல பொன் ஆபரணம், இடுப்புல வைர ஒட்டியானம், மோகன மாலை, முத்துச்சரம், ரத்தின மாலை. ஓ, என்ன அற்புதம், என்ன ஆனந்தம். நானும் அதே மாதிரி ஆபரணங்களை செய்ய சொல்லி ஐயப்ப சாமி உடம்புல பூட்டி என் கண் குளிர பார்த்து ஆனந்தம் அடையணும். அதான் என் ஆசை. உங்க ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன்ப்பா. அந்த ஹரிஹர புத்திரனோட அலங்காரத்தை பார்க்கிற பாக்கியம்